குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே. ஆகவே சிலுவை தியானிக்க நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். ஒரு சின்ன தியானத்தை இன்றைக்கு நாமும் கூட இந்த காலை வேளையிலே செய்வது நலமாயிருக்கும். என்னோடு இணைந்து தியானியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நான் உம்மை பற்றி இரட்சகம் வீண் வெட்கமாடையே பேரான்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீர் கைவிடீர் இவ்வேளையை காப்பீர் தேவாவியால். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் சிலுவை நாம் தியானிக்கிற ஒரு நாள். அருமை ஆண்டவராக இயேசுவின் சிலுவையை நாம் தியானிப்பது நம் மேல் விழுந்த கடமை. ஆனால் ஏதோ 40 நாட்கள் மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவையை தியானிப்பது நமக்கு ஒரு பலனாயிருக்கும். 1 கொரிந்தியர் 1:18 பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தெரியும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கும். இந்த தேவ பலன் என்கிற இந்த வேர்ட் கிரீக் வேர்ட் டுனாமிஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அணுகுண்டின் வல்லமையை போன்ற ஒரு வல்லமையை உடையது இயேசுவின் சிலுவை. அந்த சிலுவையை தியானிப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இயேசுவின் சிலுவை அப்படி என்ன மேன்மை நிறைந்தது? முதலாவது, பிதாவுடைய அன்பு பூரணப்பட்ட இடம் இயேசுவின் சிலுவை. தன்னுடைய குமாரனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மரிக்கிற வரைக்கும் பொறுமையோடு சகித்து தன் குமாரனை ஒப்பு கொடுத்தாரே, பிதாவின் அன்பு பூரணப்பட்ட இடம் இயேசுவின் சிலுவை. பாவிகளாகிய நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிற இடம் இயேசுவின் சிலுவை. சாபம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களை முறிக்கிற இடம் இயேசுவின் சிலுவை. நோய்களையும் பலவீனங்களையும் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்மை வியாதியிலிருந்து விடுவிக்கிறவராய் இயேசு இருக்கிறார். இயேசுவின் சிலுவை நம்மை நோய்களை குணமாக்குகிற இடம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசின் மேலும் பகை மேலும் ஆண்டவர் வெற்றி சிறந்த இடம் இயேசுவின் சிலுவை. வேதம் சொல்லுகிறது, இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கின இடம் இயேசுவின் சிலுவை. பிதாவோடு நம்மை சேர்த்து வைக்கிற இடம் இயேசுவின் சிலுவை. மரண பயத்தில் இருக்கிற நமக்கு மரணத்தின் மேல் ஒரு ஜெயத்தை வழங்குகிற இடம் இயேசுவின் சிலுவை என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இயேசுவின் சிலுவையைத்தான் இன்றைக்கு நீங்கள் தியானிக்க போகிறீர்கள். இயேசு சிலுவையிலே மரித்தது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம்.
தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அன்றைய சிலுவையை தியானிப்பது பெரியதல்ல. ஆனால் அந்த சிலுவையில் இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்த அந்த நன்மைகளை சுதந்தரித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. பாவத்தோடு சிலுவையை தியானித்து விட்டு பாவத்தோட வெளியே வராதிருங்கள். ஆலயத்திற்கு சென்று இயேசுவின் சிலுவையை தியானிக்கும் பொழுது மீண்டும் ஒரு விசை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அருமை ஆண்டவராக இயேசுவை நெருங்கி வாழ்வதற்கு, அவருக்கு அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பூமியிலே அவரை பின்பற்றி வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். அதுதான் இந்த குட் ஃப்ரைடேயில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். அப்பொழுது சிலுவை நாதர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை திருப்தியாக்குவார். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகட்டும். ஜெபிப்புமா. நல்ல ஆண்டவரே, இரட்சகரே, எங்களை தேடி வந்த எங்கள் தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம். மனுக்குலம் பாவம் செய்த பொழுது நரகத்திலே விழ வேண்டிய எங்களை தடுத்து நிறுத்தி தகப்பனே பரலோகத்திற்கு எங்களை அழைத்து செல்லும்படி உம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீரே. பிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றி. இயேசுவே, எங்களை ரட்சிப்பதற்காக உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே அப்பா சிந்தி மரித்தீரே, 3ஆம் நாள் உயிர்த்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் பாடுகளை தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆலயத்தில் உடைய பிள்ளைகள் தியானிக்கும் போது மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே இருதயத்தில் உணர்த்தப்பட்டவர்களாய் பின்மாற்றத்திலிருந்து மீண்டுமாய் சிலுவை அண்டை ஓடி வரவும், பாவியான வாழ்க்கையிலிருந்து மீண்டும் சிலுவை அண்டை ஓடி வந்து தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு சிலுவையோடு தங்களை அறைந்து கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சிலுவையின் வல்லமை இந்த நாளிலே உலகம் முழுதும் இறங்கி கிரியை செய்வதாக. சாபத்தில் இருக்கிற மக்களை விடுவியும், வியாதியில் இருக்கிற மக்களை விடுவியும், பிசாசின் கட்டுகளில் இருக்கிற மக்களை விடுவித்தருளும் சுவாமி. அல்லேலூயா. சிலுவையை குறித்து நாங்களும் மேன்மை பாராட்டுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.